96 வயசில் 5 மணி நேரம் நின்று வாதாடி வழக்கை ஜெயித்து கொடுத்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுடைய உரிமையை நிலைநாட்டியவர் கேசவன் பராசரன். ஒரு தஞ்சாவூர் பகுதியில் சுமதி என்பது ஒரு ஆசிரியைங்க. 32 குழந்தைகளை நீந்தி காப்பாற்றினாங்க. 20 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை தானமாக எழுதி கொடுத்தவங்க இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் போனால் தூத்துக்குடி பகுதியில் அவங்கள சந்திக்கலாம். ஒரு தஞ்சாவூர் பகுதியில் சுமதி என்பது ஒரு ஆசிரியைங்க. அவங்க தினசரி தன்னுடைய வீடு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 நிமிஷம் நடந்தால் வீட்டுக்கு போயிடலாம். ஒரு நாள் அந்த பள்ளி ஆசிரியை அவங்க பள்ளி வண்டிக்கு கிளீனர் வரல. நமக்கு தெரியும் கவர்மெண்ட் ரூல் படி ஒரு கண்டக்டர் இருக்கணும், அப்போ தான் வண்டி அனுப்ப முடியும், இன்றைக்கி ரூல் அது. அப்போ அவங்க அந்த வண்டியில் சரி கண்டக்டர் இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த அம்மா போகிறாங்க. அந்த டிரைவருடைய அஜாக்கிரதையாக இல்லை சம்பவம் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஒரு குளத்தில் வண்டி விழுந்துருது. நமக்கு பிரமிப்பாக அந்த அம்மாவை பார்த்தா இன்றைக்கி அந்த அம்மா கூப்பிட்டு வந்தால் சாஷ்டாங்கமாக நம்ம காலில் விழுந்துடலாம். 32 குழந்தைகளை நீந்தி காப்பாற்றினாங்க. கடைசியில் இருந்த 3 குழந்தைகளை காப்பாற்ற முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீச்சல் இருக்கிறதுலையே ரொம்ப ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த 3 குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க, அந்த 3 குழந்தைகளும் இறந்துட்டாங்க. எவ்வளோ அற்புதமான அதுக்கு அவங்க முதல்லையே தொழில் மேலே அவ்வளோ பக்தி. என்னுடைய வேலை ஆசிரியர் பணியாக இருந்தாலும் நான் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் எது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, நான் அதை ஃபில் பண்ணுவேன், அது என்னுடைய கடமைன்னு சொன்னாங்க. அதுதான் நான் இந்த பணிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ தன் உயிரை கொடுத்தும் கூட இந்த தேசத்துக்காக அந்த நிறுவனத்தினுடைய பெயரையும் காப்பாற்றிருக்காங்கன்னா இந்த மாதிரி தொழிலாளர்கள் நம்முடைய தேசத்தில் இனிமே இருக்கிறாங்க. நமக்கு சில இடத்துல பாய்சன் கொடுத்துருக்காங்க. அது காரணம் மேலை நாட்டு சித்தாந்தங்கள். நீ ஓனருக்கு அடிபணியக்கூடாது, நீ ஓனருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அவங்க நமக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்க. இந்த விஷ விதையை நமக்கு இன்ஜெக்ஷன் மூலமாக போட்டுகிட்டே இருப்பாங்க. எவனா ஒருத்தர் இருந்தால் போதும், ஒரு நிறுவனத்தில் ஒருத்தன் பாய்சன் கொடுத்து வச்சா போதும். எகென்ஸ்ட் தி மேனேஜ்மெண்ட் ஒருத்தன் பேசினாலும், ஆனால் அதுக்கு சாணக்கியன் சொல்கிறார். சாணக்கியன் அரசியல் இது எழுதினாலும் ரொம்ப கடினமாக எழுதுவார். அவர் சொல்கிறார், பயம் இல்லாத நிர்வாகம் சீர்கெட்டு போகும் சொல்கிறார். அப்போ நாம் சாணக்கியன் வாக்குப்படி அந்த எங்கே முள்ளால் எடுக்கிற மாதிரி அந்த விதையை எப்படி எடுக்கணும், கரெக்டாக தூண்டில் போட்டு வெளியே எடுத்துடணும். இல்லைன்னா நெகட்டிவ் திங்கை உள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்க. அது சாணக்கியன் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ஒரு டாக்டர், நீங்கள் தெரியும் மும்பையில் ஒரு பெரிய அப்போலோ மாதிரி ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன், கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன். அவர் முதல்லையே அவருக்கு பிபி சுகரு எல்லாம் இருக்குது. எது நார்மலான பிறகு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நார்மல் ஆகிற மாதிரி இல்லை. அவருடைய வயதும் ஒரு 55-60க்கு மேலே போயிடுச்சு, நார்மல் ஆகலை. அப்புறம் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணியே ஆகணுங்கிற நிலை வந்த உடனே டாக்டர் நாளைக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறார். எல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அந்த டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்னால் அந்த டாக்டருடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு டாக்டர் அந்த ஸ்கூல் அந்த ஹாஸ்பிட்டலினுடைய எம்டினா என்ன கேட்டரில் இருப்பார், என்ன மாதிரி இருப்பார்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எல்லாம் ரெடி ஆனோன்னா அவருடைய மார்பை ஓப்பன் பண்ணி போகும்போது அங்கே இந்த முடியெல்லாம் ஷேவ் பண்ணல. ஷேவ் பண்ணாமல் ஆப்ரேட் பண்ண முடியாது, அங்கே இன்ஃபெக்ஷன் வரும். இதே நம்மளுடைய பாருங்கள், நம்மளுடைய நிர்வாகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தவறு நடந்துச்சுன்னா அவனை கூப்பிடு, அவன் வேலை செய்யலை பார், அவன் செய்யாதனால அந்த டாக்டர் அந்த பேச்சே பேசலை. அந்த நர்ஸை கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமா, நீ அந்த ஷேவிங் நைஃப் எடுத்துகிட்டு வா, நான் பண்ணித்தரேன்னு சொல்லி தன்னுடைய கையாலேயே அந்த தான் என்ன செய்ய, அதாவது எதுக்கு படித்தாரோ அதை விட்டுட்டு முழுக்க தன்னுடைய அந்த மார்பு முழுக்க ஷேவ் பண்ணிவிட்டு தன்னுடைய ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சுட்டு அந்த பேஷண்ட் இன்னும் உயிரோடு இப்பவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ மற்றவங்களாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுவோம், ஏப்பா உன்னுடைய வேலை தான் நீ ஏன் செய்யலைன்னு. ஆனால் அவர் அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் க்ரியேட் பண்ணாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்தி, இதுதான் நாம் கற்றுக்க வேண்டிய, அந்த டாக்டர் இடத்துலேருந்து நாம் கற்றுக்க வேண்டிய. நாம் செய்யக்கூடிய தொழிலில் ஆத்மார்த்தமாக இருந்தால் இதுக்கு மேலேயும் நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லி டாக்டர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார்.
சினிமா துறையில் நமக்கு தெரியும் மெய்யப்ப செட்டியார் ஏவிஎம் தெரியுமா, நம்மெல்லாம் எல்லாரும் பெரியவங்களுக்கும் தெரியும். அவரும் பஞ்சு அருணாச்சலமும் ரொம்ப க்ளோஸ்னால் நண்பர்கள், நல்ல நண்பர்கள். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் 10-28 படங்கள் நமக்கு நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கு சண்டை, ஒரு கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டே இருப்பாங்க, பார்த்தா கடிச்சுக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது, இனிமேல் நான் இவனுக்கு பணம் எழுத மாட்டேன், நான் இவனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறார். இவர் நான் அவருக்கு பணம் செய்ய மாட்டேன்னு. அப்போது அங்கே கணக்கர் ஒருத்தர் இருந்தார், நமக்கு தெரியும் கேஷியர் இல்லைன்னா அக்கௌண்டன்ட் அப்படி சொல்லுவாங்க. அவர் பேர் அனந்த கிருஷ்ணன். அவர் நேராக போய் இந்த இவர்கிட்ட சொல்கிறார், பஞ்சூர்னா சொல்லிட்டு, ஏன்னா நம்ம இப்படி யோசிக்கலாமில்ல, நம்ம என்ன படம் எடுத்தாலும் நமக்கு படி அளக்கிறவர் அவர் இல்லையா, நமக்கு நம்ம படம் எடுத்து ஓடுதோ ஓடலையோ நமக்கு பணம் கொடுத்துட்றார். அவர் பணம் கொடுக்கலன்னா நம்முடைய வாழ்வாதாரமே இல்லை, நம்மளால் இதெல்லாம் நடத்த முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுதானே நல்லது. அவர் முதலாளியாக இருக்கிறாரு, ஆனால் நமக்கு படி அளக்கிறாரு. சரி நான் பண்ணிக்கிறேன், நீ என்ன வேணால் சொல்லு செய்கிறேன் அந்த அக்கௌண்டன்ட்கிட்ட. அவர் நேராக அங்கே போகிறார், மெய்யப்ப செட்டியார்கிட்ட போய் வணக்கம் சொல்கிறார். என்ன ஆனாலும் அவர் ஒரு டைரக்டர், அவர் எழுதி நமக்கு இத்தனை படங்கள் வெற்றி தந்திருக்கிறார், நீங்கள் அவர் வெளியில் தான் விடுங்களேன் பார்ப்போம், இன்னும் இந்த ஒரு படமும் எடுக்கட்டுமே, சக்ஸஸ் ஆகலைன்னா அவர்கிட்ட நம்ம பேசலாம், ஆனால் அவர் இது வரைக்கும் வெற்றி தான் தந்திருக்கார், இந்த படம் வெற்றி தரும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி நீங்கள் அவரோட கோவிச்சுக்காமல் இந்த படத்தை சரி நீ சொன்னதுக்காக செய்கிறேன்னு சொல்லி எடுத்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது. அப்போது அந்த 2 பேரும் சேர்ந்து அனந்த கிருஷ்ணனை வாழ்த்தினார்கள், அவருக்கு வேணுங்கிறது கொடுத்தாங்க. இந்த மாதிரி தொழிலாளர்கள் இந்த தேசத்தில் இருந்திருக்கிறாங்க சினிமா துறையில். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு துறையிலையும் நமக்கு இந்த மாதிரி ஜாம்பவான்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஜி ஒன்று சொன்னார், முர்ஷிதாபாத் நம்ம படித்தோமா, பேப்பரில் படிச்சிருப்போம். ஜி அதனுடைய பிக்சரைஸ் எல்லாம் சொன்னார். எனக்கு ரொம்ப மனசே ரொம்ப குளிர்ந்துருச்சு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உடனே. ஏன்னா நான் பேசிக்காக ராமகிருஷ்ண டிவோட்டி, குரு மகாராஜுடைய மாணவன் சீடன், எனக்கு எல்லாமே அவர் தான், அப்படி தான் நான் நினைப்பேன். அப்புறம் சாமிஜி மேலே அளப்பரிய பக்தி. இங்கே வந்தோடனே எல்லாம் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சுவாமி சித்பவானந்தர், அந்த பக்கம் வள்ளலார் பெருமகன், அதை விட முக்கியம் ஜி போய் கூட்டிகிட்டு போய் அந்த அவருடைய வனத்தை காமித்தார். 10 ஜென்ரேஷனுக்கு ஜி உண்டானது செஞ்சுட்டார். நமக்கு அது ஒரு பெரிய மனநிறைவு. இந்த மாதிரியெல்லாம் யாரும் சிந்திக்கவே முடியாது. நமக்கு என்ன, நம்மளுடைய முடிஞ்சிருச்சு, அடுத்தது அவங்க பார்த்துக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் நம்முடைய நான் போனாலும் என்னுடைய தர்மம் போனாலும் இங்கே இருக்கக்கூடிய அங்கே வாழணும். அந்த மரங்கள் அவருக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ, இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு பல ஜெனரேஷனுக்கு அது இருக்கும். அது ஜீவுடைய பெரிய மனசு. அவருக்கு கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா அற்புதமான பணி. அந்த முர்ஷிதாபாத்தில் ஒரு ரூப்சந்த் அப்படிங்கிறவர் ஜி சொன்ன மாதிரி பெரிய ஒரு அங்கே இது நடக்குது, அடிக்கிறாங்க. நீங்கள் டிவியில் பார்த்தா தெரியும். அவர் எல்லாம் கங்கை கரைக்கு வந்துட்டாங்க, அக்கறைக்கு போகணும். இவர் படகு ஓட்டிட்டு அங்கேருந்து வரார், அக்கறைக்கிலேருந்து வரார். வந்தோடனே ஏதோ கலவரம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் ஜன கூட்டம், எவ்வளோ பேர்த்த ஏற்ற முடியுமோ ஏற்றிட்டார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20 ட்ரிப் ஓட்டியிருக்கார், 20 தடவை. ₹1 கூட யார்கிட்டையும் வாங்கலை. தன்னுடைய மகனும் மருமகளும் அந்த கரையிலே நிற்கிறாங்க, அவங்கள ஏற்றலை, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். இத்தனை பேர்த்தையும் ஏற்றிட்டு கடைசியாக தன்னுடைய மகனையும் மருமகளையும் ஏற்றி கொண்டே அக்கறையில் விட்டார். யாரோ கேட்டிருக்காங்க பணம் எவ்வளோன்னு. எனக்கு நான் செய்கிற தொழிலுக்கு, பல காலமாக செய்த தொழிலுக்கு இன்று நான் புண்ணியம் சேர்த்து விட்டேன், இது என்னுடைய தர்மம்னு சொல்லியிருக்கார். ஒரு சாதாரண படகோட்டி. அதுதான் இந்த தேசத்தினுடைய மண், இந்த தேசத்தினுடைய வாசம். அடுத்தது நமக்கு எல்லாம் தெரியும், இங்கே அயோத்தியா போனவங்க இருந்தால் நமக்கு அருண் யோகிராஜ் அவருடைய பெயர். சிற்பினா அவர் MBA பட்டதாரி, 3வது தலைமுறை, 200 வருஷமாக அந்த தொழில் செய்கிறாங்க. பாரத தேசத்திலேருந்து 3 இடத்துல இந்த சிற்பிக்காக பல இன்விடேஷன், பல ஆராய்ச்சிகள் நடந்து கடைசியில் அவரை செலக்ட் பண்ணாங்க. 3 சிலைகள் சொன்னாங்க, அதில் ஒரு சிலையை செலக்ட் பண்ணாங்க. அவர் அந்த சிலையை செதுக்கிறதுக்கு 7 மாதம் எடுத்துக்கிட்டார். அந்த 7 மாத காலமும் தன் வீட்டை விட்டு
இந்த சிலை எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. தனக்கு கை குழந்தை இருக்குது, 7 மாதம் சந்திக்கலை குழந்தைய. அந்த சிலையை செதுக்கிட்டு கடைசி நிமிடம் வரும்பொழுது எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சு ரெடியாக அவருடைய கண் திறக்கும்போது நீங்கள் ராம்லலா பார்த்தீங்கன்னா, அயோத்தியா போனவங்க, நான் போயிட்டு வந்திருக்கேன், அயோத்தியா போனவங்க உறுதியாக பாருங்கள், எங்கிருந்து பார்த்தாலும் பகவான் ராமர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அற்புதமான வடிவெடுத்து அந்த கண்ணை திறக்கும்போது மண்டிட்டு நமஸ்காரம் பண்ணுற, அவருக்கே தெரியல கண் எப்படி வந்ததுன்னு. அந்த மாதிரி தத்துரூபமாக தன்னை அதுக்கு அவரை கேட்டபோது, என்னுடைய பணி, என்னுடைய வேலையே என்னென்னா உன் பணி செய்து கிடப்பது அப்படின்னு நான் தத்துருவம் ஆத்மார்த்தமாக ப்ரேயர் பண்ண 7 மாத காலம் விரதம் இருந்து செய்தேன். அதனுடைய விளைவு ரொம்ப பிரம்மாண்டமான ராம விக்கிரகம் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக, ஒரு சாதாரண ஒரு கை குழந்தையோடனா அவருடைய வயசு 27, 28. அப்போ இந்த தேசத்தில் இதுவும் இருந்திருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம், இது யாராலையும் செய்ய முடியுமா, இந்த மாதிரி தன்னுடைய பணியில் இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமான்னு. கேசவன் பராசரன் உங்களுக்கு தெரியும், ஒரு லீடிங் அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருந்தவர். அதே மாதிரி அட்டார்னி ஜெனரலாகவும் இருந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய கே பராசரன் பேர், கேசவன் பராசரன் தந்தையாருடைய பெயர். நாம் எல்லாருமே நம்முடைய இன்சில் சொல்லும்போதும் கூட நம்முடைய தந்தையார் பெயரை சொல்லுவது நமக்கு பெருமை. நான் அந்த விஷயமாக கடைசியாக டைம் இருந்தால் சொல்கிறேன். அவர் இந்த 2019 அவருடைய கேஸ் அவர்கிட்ட கொடுக்குறாங்க, அயோத்தியா கேஸு. மிக அற்புதமான வாதாடுறார். அவருடைய வயது 93. கடைசி வாதங்கள்லாம் முடிஞ்சு கடைசி கன்க்ளூட் கேட்பாங்க. அப்போ அவருக்கு வயது 96. சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வரார். இது கோர்ட்டு ப்ரெமிசஸ்ன்னு வச்சுங்களேன், ஷூ அங்கேயே கழட்டிட்டார், உள்ளே வர்றார். அப்போ அந்த ஜட்ஜு, ஏன்னா அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் அட்வொகேட், ஜட்ஜெல்லாம் அவருக்கு நமஸ்காரம் சொல்கிறாங்க. அவர் உள்ளே வரும்போது ஜட்ஜு சொல்கிறார், நீங்கள் ஷூ போட்டே வரலான்னு. இல்லை, அது என்னுடைய தார்மிக்குன்ட்டார். அப்புறம் இங்கே அவருடைய ஆர்கியூமெண்ட்டு தொடங்குது. இப்போ ஜட்ஜு சொல்கிறார், நீங்கள் உட்கார்ந்து பேசலாம், ஏன்னா உங்களுடைய வயதை கணக்கிட்டுன்னு. இல்லை, நான் என்னுடைய பணி இதுதான், நான் செய்யக்கூடிய தர்மம் இதுதான், என்னுடைய வேலை இதுதான், நான் என் பணியில் ராமனுக்காக செய்கிறேன், இதில் ராமனை பார்க்கிறேன்னு சொல்கிறார். 96 வயசில் 5 மணி நேரம் நின்றுட்டு பேச முடியுமா? நம்மளால் நிற்க முடியாது. நான் இப்போ 3/4 மணி நேரமாக இங்கே நின்னேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் சுற்றி முற்றி பார்ப்பேன், எதாவது கொடுக்குறாங்களா, அங்கேருந்து எதாவது கொடுக்குறாங்களா, டீ கொடுக்குறாங்களா, சாதாரணமாக அப்படி தானே. ஆனால் 96 வயசில் 5 மணி நேரம் நின்று வாதாடி வழக்கை ஜெயித்து கொடுத்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவர் கேசவன் பராசரன். அதனால் நமக்கு அவர் பெரிய அவருக்கு பிரணாமம். அப்புறம் நமக்கு நிறைய பெரிய பதவியில் இருக்கிறவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது நம்ம அதை அப்போஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நமக்கு தெரியும். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறைய பார்த்துருப்போம். நான் ஒரு சில சம்பவங்கள் மாத்திரம் சொல்கிறேன். தூத்துக்குடி பகுதியில் இமயம் சேரிட்டபிள்னு ஒன்று இருக்குது. அதில் 2 சகோதரிகள், அவங்க 2 பேரும் சகோதரிகள் இல்லை. ஒருத்தர் டீச்சராக வேலைக்கு சேர்றாங்க, ஒரு நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதற்கப்புறம் 3 வருஷமாக 4 வருஷமாக கழிஞ்சு இன்னொரு டீச்சர், ஒருவர் பெயர் சரஸ்வதி, இன்னொரு பெயர் எனக்கு தெரியலை. நான் யாரையும் கூப்பிட்றதில்ல, அவங்களெல்லாம் சகோதரின்னு கூட சொல்கிறதில்ல, அம்மான்னு சொல்லுவோம் நாங்கள். அவங்களுக்கு வயது 70, 80 ஆச்சு. ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்தா நம்ம காலில் விழுந்து வணங்குறதுனால அவங்க பேரெல்லாம் நம்ம கேட்குறதில்ல. 2 பேரும் ஒரே பள்ளியில் வேலை செய்கிறாங்க, கவர்மெண்ட் எய்டட் பள்ளி, அது கவர்மெண்ட் உதவி பெறும் பள்ளி. அவங்க ஹெச்எம், தமிழ்நாட்டுடைய பெரிய போலீஸ் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி. நான் பெயரை குறிப்பிடல. அந்த அம்மா தன்னுடைய மகன் அந்த பள்ளி பெண்கள் மேல்நிலை பள்ளி. ஒரு பெண்ணை காதலிக்கிறேன், நீங்கள் அந்த பெண்ணை என் பையனோடு அனுப்பணும்னு புரோட்டோக்கால் வச்சுட்டு தன்னுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த கார் இருக்கே, இங்கே தெரியும், ஐபிஎஸ் அதிகாரி வந்தால் அவங்களுக்கு முன்னாடி ஜீப் வரும், அந்த லைட்டெல்லாம் வச்சுட்டு அந்த அம்மா இறங்கி இவங்ககிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார்? நான் இந்த பையனுடைய. சரி, அது கேட்டுக்கு வெளியே, பிள்ளை அனுப்ப முடியாது. நான் யார் தெரியுமா? யாராக இருந்தால் இருக்கட்டும், நான் நினச்சா போலீஸ் பட்டா என்ன வேணால் பண்ண முடியாது. நான் இந்த ஸ்கூலினுடைய ஹெச்எம்,
என்னை மீறி இந்த கேம்பஸில் நீங்கள் யாரும் உள்ளேயே வர முடியாது, உள்ளே விட்டதே தப்பு, வெளியே போங்கன்ட்டாங்க. என்னென்னமோ மிரட்டி பார்த்தாங்க, முடியாது, வெளியே போங்கன்ட்டாங்க. கடைசியில் அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி மிரட்டியிருக்காங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா, நான் வேறு ஏதாவது சட்டப்படி செய்யணுமா? இல்லை, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வெளியூர் கூட்டிகிட்டு போயிட்டார். அந்த மிரட்டலுக்கு அந்த அம்மா பயப்படலை. இன்றைக்கும் இருக்கிறாங்க தூத்துக்குடி பகுதியில். அவங்க அந்த தன்னுடைய பள்ளியில், அது எய்டட் பள்ளி, நல்லா படிக்கிற மாணவர்கள், ஏழை மாணவர்களை படிக்க வைக்கணும். அவங்க மோட்டிவே அதுதான். திருமணம் பண்ணிக்கல 2 பேருமே. அந்த பெரிய எச்சமாக இருக்கிறவங்களும் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதுக்கு கீழே இருக்கிறவங்களும் நல்ல வசதியான குடும்பம். தன்னுடைய சொத்துக்கள் முழுக்க தான் வாங்கி ஏதாவது ஒரு சேவா காரியங்கள் செய்யணும்னு மனசில் வச்சுட்டு 2 பேரும் பணி செய்கிறாங்க. அந்த பள்ளி சாதாரண மக்களுக்கு இருக்கிறது. அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லிச்சு, ஒரு முதல் வருஷம் நம்ம மாணவர்களுக்கு ஃபீஸ் வாங்கினா என்ன, இந்த வருஷத்துலேருந்து ஃபீஸ் வாங்கலான்னு. இல்லை தம்பி, அதெல்லாம் பண்ண முடியாது, நான் அப்பா காலத்துலேருந்து இங்கே இருக்கிறேன், அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டார், அதனால் நான் ஃபீஸ் வாங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மான்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போயிட்டாங்க. 2வது வருஷமும் அதே சம்பவம். 2வது வராங்க, அதே தம்பி இது பண்ண முடியாது, நாம் தர்மத்துக்காக வேலை செய்கிறோம், ஏழை மாணவர்கள் படிக்கணும், நம்ம பணம் வாங்க ஆரம்பித்தோம்னா யாரோ வருவாங்க, அவங்க சொல்கிறது நம்ம கேட்க வேண்டி வரும், அதனால் அது பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த வருஷம் முடிஞ்சுது. 3வது வருஷம் வந்தால் அதே வந்தது. தன்னுடைய வேலையை அப்போவே எழுதி கொடுத்துட்டு, நான் இனிமேல் வரலப்பா, நீங்கள் உங்கள் பள்ளியை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு வெளியே போயிட்டாங்க. வெளியே போய் திக்கு தெரியாத காட்டில் ஒருத்தர் வேலையை ரிசைன் பண்ணால் எப்படி இருக்கும்? ஆனால் அவங்கக்கிட்ட வசதி இருக்குது, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது. உடனே ஒரு இடம் வாங்கி இந்த மாதிரி இமயம் ஒரு பிள்ளை தன்னுடைய ஏழை மாணவர்களுக்கு மட்டும் ஒரு 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. தனக்கு வர வேண்டிய பணமெல்லாம் அதுக்கு பின்னாடி வரும்னு சொல்லி உடனே எவ்வளோ தைரியமாக பாருங்கள், எதுவுமே பார்க்கல, ரிசைன் பண்ணி போயிட்டாங்க. அடுத்த விட்டால் அவங்க அடுத்த போஸ்ட்டுக்கு போகணும், ஆனால் எனக்கு தேவையில்லை, 10 வருஷம் இருக்கும்போது எனக்கு தேவையில்லைன்னு வெளியே போயிட்டாங்க. இந்த ஒரு ஆசிரமத்தை ஆரம்பித்து உள்ள மாணவர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு என்னென்னா உணவுக்கு வசதி இல்லை. இவங்ககிட்ட இருக்கிற பணத்தை அந்த டீச்சரும் இவங்ககிட்ட பணம் கொடுக்குறாங்க, இருந்தாலும் மாணவர்கள் நிறைய சேர்றாங்க, பணம் இல்லை. இவங்க 2 பேருமே எப்படி பேசிக்குவாங்கன்னா, இந்த 2 சகோதரிகளும் இவங்களை அவங்க டீச்சர்னு சொல்லுவாங்க, அவங்கள இவங்க டீச்சர்னு சொல்லுவாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க பேர் இவங்களுக்கு தெரியாது, இவங்க பேர் டீச்சரை தவிர எந்த வார்த்தையும் அவங்க சொன்னது நான் கேட்டதே இல்லை. எனக்கு நல்ல பழக்கம் அவங்கள. இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போதே, அவங்க டியூட்டியில் இருக்கும்போதே ஒரு நீதிபதி, அது ரொம்ப சுவாரஸ்யமாக பாருங்கள், நீதிபதி அங்கே உட்காந்து ஒரு பையனை ஒரு பொண்ணை அவங்க பொண்ணை கொண்டு சேர்த்த வராங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, அம்மா அப்பா 2 பேர் வரணும், அப்போ தான் அதுக்கு நாங்கள் ஐடி கார்டெல்லாம் கொடுப்போம், அப்பா அம்மா வந்தால் தான் கொடுக்கணும். நான் ஜட்ஜாக இருக்கிறேன்னு யாராக இருந்தாலும் அனுப்ப மாட்டேன், யாராக இருந்தாலும் அட்மிஷன் கிடையாது, நீங்கள் வந்தால் தான். அடுத்த சில நேரத்தில் காரோட ஜட்ஜு வந்த பிறகு அட்மிஷன் கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் பயப்படலை. இதுதான் தான் தொழிலுக்கு செய்த தர்மம். அவங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த பள்ளியோட உறவு முறை அவங்க கெட்டு போல, ஆசிரமம் ஆரம்பித்து நிறைய குழந்தைகள் படிக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வழி இல்லை. உங்களை மாதிரி இருக்கிற பெரியவங்களுடைய ஒத்தாசைனால் மதிய உணவு இலவசமாக கொடுத்தாங்க. தூரத்துலேருந்து வர்ற பசங்களுக்கு ஹாஸ்டலில் தங்க வைக்க முடியாதுங்கிறதுக்காக நிறைய பேர் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி அது பிரம்மாண்டமான ஸ்கூலாக இருக்குது. இந்த எங்கே இருந்து வெளியே போனாங்களோ வருஷம் ஆகஸ்ட் 15 அன்றைக்கி அவங்கள தான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. எந்த வேலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய வெற்றி. அவங்க நான் போய் பேசும்போது கேட்டால், நான் எதுக்கு தம்பி, கடவுள் கொடுத்துருக்காரு, கடவுள் செய்கிறார், நான் செய்யலை, இதெல்லாம் கடவுள் கொடுத்த பணி, நான் கடவுளுக்காக பணி செய்கிறேன், என்னவோ ஆணித்தரமாக சொல்கிறாங்க. இனிமே அங்கே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 83-84 வயதாகிடுச்சு அவங்களுக்கு. நான் ஒரு ஃபேக்ட்ரியில் மேனேஜராக இருந்தேன். அங்கே ஒரு சாதாரண நார்த் இந்தியன் வாட்ச்மேன். எப்படின்னா, ஃபேக்ட்ரி மேனேஜர் நானுனால அந்த ப்ராடக்ட் வெளியே போகும்போது என்னுடைய சிக்னேச்சர் இருக்கணும். அது இல்லைன்னா அனுமதிக்க மாட்டாங்க. எங்கேயுமே அது எங்கேயாவது பிடிச்சானால் கூட ஃபைன் கட்ட வேண்டி வரும். அதனால் கம்பெனியில் ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. நான் ஊருக்கு போயிருந்தேன். நான் வரதுக்கு அடுத்த நாள் தான் வருவேன். லோடெல்லாம் ஏற்றி வச்சுருக்குறாங்க. எல்லாம் வேறொரு பிரான்ச்சிலேருந்து கூப்பிட்டு இல்லை லோடு அனுப்பலான்னு சொன்னாங்க. அந்த வாட்ச்மேன் வண்டியை நிறுத்திட்டார்.
சார் இல்லை, அனுப்ப முடியாது, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார், நான் தூரமாக இருக்கிறேன், வர முடியாது, நான் பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்தாலே 2 மணி நேரம் ஆகும், காலையில் 9 மணிக்கு வந்துடுவேன். 9 மணி வரைக்கும் வண்டியை நிறுத்திட்டேன், விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய சிக்னேச்சர் போட்ட பிறகு வண்டி போச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய எம்டி வந்தார், வந்து அந்த வாட்ச்மேனுக்கு பாராட்டும் பரிசும் கொடுத்தார். அப்போ அவர் சொன்னார், அவர் என்ன சொன்னார், எனக்கு என் ப்ராடக்ட்டு திருட்டு போயிருந்தால் கூட கவலைப்பட மாட்டேன், அந்த வண்டியோடு அவன் போயிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இந்த கம்பெனியிலேருந்து ஒரு பிட்டு வெளியே போகக்கூடாதுன்னு இருந்தால் பாருங்கள், அவனுடைய மனநிலைக்கு என்னுடைய சல்யூட்டுன்னு சொன்னார் அந்த ஓனர். அவர் சென்னையை சேர்ந்தவர். ஸோ இந்த மாதிரி தர்மம் இந்த தேசத்தில் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஏதோ சில நாட்களில் இந்த மாதிரி ஒரு சில தடங்கல்கள் வரத்தான் செய்யுது. அந்த சொன்ன ஆசிரமம் இன்றைக்கி அது வந்து 20 கோடி ரூபா பொருள். அந்த சரஸ்வதி அம்மாவுடைய ஆசிரமம் அதை வந்து மாதா அமிர்தாந்தமய மடத்துக்கு இலவசமாக எழுதி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கி அவங்க தன்னுடைய சொந்த பணத்தில், தனக்கு பென்ஷன் வருது அந்த பணத்தில் வீடு கட்டி அதற்குள்ளே இருக்கிறாங்க. 20 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியை தானமாக எழுதி கொடுத்தவங்க இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் போனால் தூத்துக்குடி பகுதியில் அவங்கள சந்திக்கலாம். எவ்வளோ அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க பாருங்கள். தன்னுடைய கொண்ட லட்சியம், தன்னுடைய பணி எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாதவங்க. இது இன்னொரு விஷயம்.